அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கிரிக்கெட் உலகின் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் தான் தல தோனி. தல மகி அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டு கொண்டாடப்படக்கூடியவர் தான் எங்களுடைய தல தோனி. கிரிக்கெட்டில் இவரது பயணம் எவ்வாறு மறக்க முடியாதோ அதே மாதிரி தாங்க இவருடைய சொந்த வாழ்க்கையிலும் இவரது பயணம். தோனியினுடைய காதல் சற்றே வித்தியாசமானது தான். பெரிய சிரமப்பட்டு தன்னோட வாழ்க்கையில் சாதித்த எங்களுடைய தோனி பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்யாமல் சாதாரண ஒரு குடும்ப பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரு. ஷாக்சியினுடைய காதலுக்கு முன்பே தோனிக்கு மற்றொரு காதலும் இருந்திருக்கிறது. அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். 2007ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு கேப்டன் ஆகிறாங்க எங்களுடைய தோனி. அந்த வகையில் இவருக்கு அந்த கேப்டன்ஷிப் கிடைச்சதுக்கு பிறகு 3 முறை ICC கோப்பையை இந்திய அணிக்காக வென்று கொடுக்கிறார் தல தோனி. 2011ஆம் ஆண்டு 28 வருட கால கனவு உலகக்கோப்பையும் இந்தியாவுக்கு போய் சேர்க்கிற அப்படிங்கிறத சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அப்போ தொடங்கி இப்போது IPL வரைக்கும் எக்கச்சக்கமான வெற்றிகளை பெற்றிருக்கிறாரு அவருடைய தலைமைத்துவத்தின் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எப்போதுமே சக்ஸஸ் ஆன ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி தான் தோனியை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் தல தோனியோட காதல் வாழ்க்கை அவ்வளவு சக்ஸஸ் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஷாக்சிக்கு முன்னாரே பிரியங்கா அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சிருக்கிறாரு தல தோனி. பெரிய ஒரு கார் விபத்து நடக்குது. அந்த கார் விபத்தில் எங்களுடைய தல தோனியினுடைய காதலி பிரியங்கா உயிரிழக்கிறாங்க. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தல தோனியால். ரொம்ப நாட்கள் கழியுது இந்த ஒரு சோக சம்பவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு. அப்போ தாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி நடந்துட்டுருக்கும்போது தாஜ் பெங்கா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஷாக்சியை முதல் முறை பார்க்குறாரு எங்களுடைய தோனி. இவங்க 2 பேருக்கும் அறிமுகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட ஷாக்சியினுடைய அப்பா அதே மாதிரி தல தோனியினுடைய அப்பா இருவருமே சின்ன வயசில் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த நண்பர்களை பயன்படுத்தி இவங்களும் கூட நண்பர்களாக மாறுறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க எங்களுடைய ஷாக்சி. இந்த நேரத்தில் தான் தோனிக்கும் ஷாக்சிக்கும் இடையில் காதல் உண்டாகுது. அதுக்கு பிறகு 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் எந்த சோஷியல் மீடியாலேயோ அல்லது எந்த மீடியாலேயோ வெளிவராமல் பாதுகாப்பாக தன்னுடைய காதலை பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு எங்களுடைய தல தோனி. அந்த வகையில் தாங்க 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு காணொளியோட தல தோனியினுடைய காதலி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஷாக்சியினுடைய படமும் ஒரு காணொளியும் வெளியாகுது. அதுக்கு பிறகு அதே மாதம் 4ஆம் தேதி தோனிக்கும் ஷாக்சிக்கும் திருமணம் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் இடையில் வயது வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் 7 வயது இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை நிறைய பேர் பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட இவங்களுடைய உண்மையான காதல் இப்போது வரைக்கும் எந்த மேட்ச் நடந்தாலும் அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணால் புன்னகிக்கிறது, அதே மாதிரி தோற்று போனால் கூட தோல் கொடுக்குற ஒரு தோழியாக எங்களுடைய தோனிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாம் ஷாக்சி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போது IPLக்கு வந்தாலும் கூட தோனியினுடைய மகள் ஜிவாட் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்களுடைய காதல் கதை இதோடு முடியுது. இன்னும் நிறைய விஷயங்களை எங்களுடைய காணொளியினோடாக எங்களுடைய சேனலில் கொண்டு தரத்துக்கு காத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போது IPL சீசன் அப்படிங்கிறதால இறுதி கட்டங்கள் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை அணி தன்னுடைய முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ரொம்ப சூப்பராக விளையாடியிருப்பாங்க. இதே மாதிரி பிளே ஆஃப் சுற்றுக்கு போய் அரையிறுதிக்கு போய் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
எங்களுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க நாங்களும் இந்த நேரத்தில் வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்களுடைய வெற்றிக்கிண்ணம் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை போய் சேரணும், நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய சிஎஸ்கேக்கு மீண்டும் இன்னொரு கிண்ணம் போய் சேரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு இப்போது இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். இதே மாதிரி இன்னும் நிறைய காணொலிகள் எங்களுடைய சேனலில் வந்து சேர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனையும் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது நான் உங்கள் பிருந்தா ராஜகோபாலன். வணக்கம் மக்களே.